ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கொடுக்குகின்ற சதகா மீதத்த சூ, கெட்ட மரணத்தை விட்டு உங்களை காக்கும். குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக கரம் பிடித்த மனைவியோடு வாழ முடியாமல் சிக்குண்டு கிடக்கிறேனே என்ற பிரச்சனை இருக்கும். கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை என்னை அனாதரவாக பாதையில் விட்டு விட்டு போயிருக்கிறானே என்ற கவலை இருக்கும். தகலத்தில் துன்யா முதுபிரா, ஒரு தகலத்தில் ஆகிரா முக்பிலா. இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு, கஷ்டங்களுக்கு தீர்வு, சஞ்சலத்துக்கு தீர்வு, உடல்நோய்க்கு தீர்வு, உடல் நோய்க்கு தீர்வு, மிக பெரும் தீர்வின் அடையாளம் தான் சதகா. ஒருவன் மரணிக்கின்ற போது அல்லாஹ்விடம் கடைசியாக கெஞ்சுகின்ற வார்த்தை என்ன? அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபில் ஐயஅதிய அஹதகுமுல் மௌத் ஃபயகூல் ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக் வஅகும் மினஸ் ஸாலிஹீன். எனக்கு ஒரு செகண்ட், ஒரு நிமிடம், ஒரு வினாடி தாயா அல்லாஹ், இந்த சொத்தை நான் கொடுத்துட்டு வரேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸீரில் இல்மி வஸீஇல் ஹில்மி கஸீரில் குஃப்ரான் ஜமீலிஸ் ஸனாஇ ஜஸீலில் அதாஇ அலீமிஸ் சுல்தான் ஷதீதில் இகாபி ஸரீஇல் ஹிசாபி அலீமில் இஹ்சான். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد نبي الأمي العربي القريشي المكي المدني الهاشمي وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وأنفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب المحسنين. وقال تعالى وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون. إن المصدقين والمصدقات وأقرضوا الله قرضا حسنا யுலாஅஃப் லகும் வலகும் அஜ்ருன் கரீம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் விண்கதிர்களையும் தன்மதியையும் நீல் மலைகளையும் ஆழ்கடலையும் தன்னாதிக்கத்தில் வைத்தாளுகின்ற என்னையும் உங்களையும் படைத்த ரஹ்மான் அல்லாஹ், அவனுக்கே புகழனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சாந்தி நபி சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், தொடருகின்றவர்கள், துயருகின்றவர்கள் அனைவர் மீதிலும் இறை சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமா. அல்லாஹ்வின் இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னையும் உங்களையும் படைத்த ரஹ்மான் அல்லாஹ் ஹய்யுன் லா யமூத், அவன் உயிரோடு இருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு மரணம் கிடையாது. ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் நாடியதை செய்து கொண்டிருக்கிறான். அலாமா அஷாஉ காதிர், நான் நினைத்ததை செய்வேன் என்று சொல்லுகிறான். வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ், அவன் நாடாமல் அடியானால் ஒன்றை நினைக்க கூட முடியாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. லா யஸ்குத்து வரகா, மரத்தில் இருக்கின்ற ஒரு இலை கூட அவனை அறியாமல் நிலத்தை நோக்கி நகர முடியாது என்று அல் குர்ஆன் எமக்கு சொல்லுகிறது. எனவே அந்த அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் நான் அவனை பார்க்காவிட்டாலும் அந்த ரஹ்மான் அல்லாஹ் என்னை சதாவும் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்கின்ற இஹ்சானியத்தான சிந்தனையுடன் வாழ்ந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அழகான, அன்பான, கருணையான, இனிப்பான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறார். இந்த மார்க்கம் உண்மையில் ஆச்சரியமான ஒரு மார்க்கம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் என்ற வார்த்தையை ஈமானை சுவைக்கக்கூடிய ஒரு முஃமினால் தான் சுவைக்க முடியும், அதன் ருசியை அறிய முடியும். அந்தளவு ஆச்சரியமான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்கின்ற இந்த தீனுல் இஸ்லாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல விடயங்களை பேசுகிறான்.
ஈமானை பேசுகிறான், இபாதத்தை பேசுகிறான், அஹ்லாக்கை பேசுகிறான், முஆமலாத்தை பேசுகிறான், முஆஷராத்தை பேசுகிறான், ஜினாயாத்தை ஹுதூதாத்தை பேசுகிறான். அங்கே ஈமானும் பேசப்படுகிறது, நல்ல அமால்களும் பேசப்படுகிறது, கொடுக்கல் வாங்கலும் பேசப்படுகிறது, திருமண வாழ்க்கையும் பேசப்படுகிறது, நல்ல பண்பாடுகளும் பேசப்படுகிறது, குற்றங்கள் எது என்றும் பேசுகிறது, அந்த குற்றங்களுக்கு தண்டனை என்ன கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் பேசுகிறது. மனிதன் பொருளாதாரத்தை எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும் என்றும் பேசுகிறது, எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்றும் பேசுகிறது. கணவனும் மனைவியும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் பேசுகிறது. பாப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்றும் பேசுகிறது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு வாப்பாவின் உம்மாவின் அறைக்கு மகனும் மகளும் எப்போது போக முடியும் என்றும் பேசுகிறது, எப்போது போகக்கூடாது என்றும் பேசுகிறது. இதுதான் தீன், இதுதான் இஸ்லாம். எனவே அன்பானவர்களே, இந்த இனிப்பான மார்க்கத்தை யார் இனிப்பாக எடுத்துக்கொள்வார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையும் இனிப்பாகவே இருக்கும், சந்தோஷமாகவே இருக்கும். யார் இந்த மார்க்கத்தை கஷ்டமாக, சிரமமாக, ஒரு வரையறையாக, ஒரு நெருக்கமாக, ஒரு வேலியாக ஆக்கிக் கொள்வார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையும் கஷ்டமாகவும் கசப்பாகவும் தான் இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறானே, அன்பு நபி சொன்னார்களே, அதனால் மாற்று பேச்சு தேவையில்லை என்று யார் சிந்திக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் ருசியாக இருக்கும். இலாபம் வரும், ஆனால் அது ஹராம் என்றால் அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னானே, வேண்டாம், தடுத்து விடுவோம். அது ருசியாகத்தான் இருக்கும். இல்லை, பணம், காசு, பட்டம், பதவி வரட்டும் என்று சிந்தித்தால் அது பின்னால் கஷ்டமாகவும் சிரமமாகவும் தான் இருக்கும். அந்த வகையிலே இந்த மிம்பர் மேடையில் தொடர்ச்சியாக பல வாரங்களாக சதகாவை பற்றி பேசுவதாக கேட்டாலும் அதே தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். அன்பு சகோதரர்களே, தீனுல் இஸ்லாம் ஒரு ஆச்சரியமான மார்க்கம். இந்த மார்க்கம் மனிதனுக்கு எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு. அந்த தீர்வை ஈமானோடு, இபாதத்தோடு, முஆமலாத்தோடு, முஆஷராத்தோடு ஒவ்வொன்றோடும் தொடர்புபடுத்தி பார்க்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கைக்கான தெளிவுகள் கிடைக்கும். இந்த சபையிலே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான தேவையோடு இருப்போம், ஒவ்வொரு வகையான சிக்கலோடு இருப்போம், ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளோடு இருப்போம். கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை இருக்கும், பிள்ளையின் நோய் பிரச்சனையாக இருக்கும், குடும்பத்திலே ஒருவரோடு பேசிய வார்த்தை பிரச்சனையாக இருக்கும், ஆத்ம நண்பனாக இருந்த ஒரு நண்பனின் வார்த்தையால் நொந்து போயிருப்போம், கொடுக்கல் வாங்கலிலே பிரச்சனையாக இருப்போம், இன்னும் ஒரு வீடு வாங்கிக் கொள்ளவில்லையே என்ற கஷ்டம் இருக்கும், குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக கரம் பிடித்த மனைவியோடு வாழ முடியாமல் சிக்குண்டு கிடக்கிறேனே என்ற பிரச்சனை இருக்கும், கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை என்னை அனாதரவாக பாதையில் விட்டு விட்டு போயிருக்கிறானே என்ற கவலை இருக்கும். இப்படி 1000 பிரச்சனைகளோடு தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறோம். இரு தஹலத்தில் துன்யா முதுபிரா, ஒரு தஹலத்தில் ஆஹிரா முக்பிலா. இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த தலைப்பு உங்களுடைய சபையிலே, உங்களுடைய மஜ்மாவிலே, ஜும்ஆவிலே பேசப்பட்ட இந்த தலைப்பு, இந்த சதகா, இதை ஆழமாக பேசுவதென்றால் ஒரு மிம்பர் அல்ல, 2 மிம்பர் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, குர்ஆனின் வசனங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு செய்தியும் பல 100 மணித்தியாலங்கள் பேசப்பட வேண்டிய செய்தியை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு, கஷ்டங்களுக்கு தீர்வு, சஞ்சலத்துக்கு தீர்வு, உடல்நோய்க்கு தீர்வு, மனநோய்க்கு தீர்வு, உடல் நோய்க்கு தீர்வு, குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு அல்லாஹ் அல் குர்ஆனின் ஊடாக, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவின் ஊடாக
சொல்லித் தந்த மிக பெரும் தீர்வின் அடையாளம் தான் சதகா. சதகாவுடைய ஆயத்துக்களையும் ஹதீசுகளையும் விளக்கமில்லாமல் மொழிபெயர்ப்பை மாத்திரம் சொன்னாலும் கூட இந்த சதகா இவ்வளவு பலம் பொருந்தியதா என்று நானும் நீங்களும் ஆச்சரியப்படுவோம். 20 வருடங்களுக்கு முன்னால் இந்த நாடு, உலகத்தின் பல நாடுகள் மிக பெரும் சோகத்தை சுனாமி என்கின்ற பேர் அலையின் ஊடாக சந்தித்தது. அதன் வலியை கொஞ்சம் உள்ளத்திலே நினைத்து பாருங்கள். இந்த சுனாமி நடக்கின்ற நேரம் என் வீட்டுக்குள்ளே என் நண்பர்கள் 15 பேர்கள் பல்கலைக்கழகம் முடித்து விட்டு வந்திருக்கிறோம். சுனாமி என்ற பெயர் தெரியாது. வந்திருந்த எல்லோரும் கிழக்கைச் சேர்ந்தவர்கள். காலை 9 மணி இருக்கும். சுனாமி என்கின்ற பேச்சு அடிபடுகிறது. இவர்கள் சிரிக்கிறார்கள். வீடுகளுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்கிறார்கள். யாருடைய தொடர்பும் இல்லை. வந்திருந்தவர்களில் சுமார் 6-7 பேர்களுடைய மொத்த குடும்பமும் அழிக்கப்பட்டது. இந்த வழியை கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்பானவர்களே. இந்த சுனாமி என்றால் என்ன? சுனாமி என்றால் என்ன? அல்லாஹ்வின் கோபத்தின் வெளிப்பாடு. கலபுர் ரப், அல்லாஹ்வின் ரோஷத்தின் வெளிப்பாடு. அது நல்லவர்களையும் தாக்கும், கெட்டவர்களையும் தாக்கும். இடி என்கின்றோம், மின்னல் என்கின்றோம், சூறாவளி என்கின்றோம், வெள்ளம் என்கின்றோம், அழிவு என்கின்றோம், நிலநடுக்கம் என்கின்றோம். இது ஏன்? கலபர் ரப், அல்லாஹ்வுடைய கோபம். படைச்சிருக்கிறேன், உணவை கொடுத்திருக்கிறேன், உடைய கொடுத்திருக்கிறேன், வாழ்க்கைக்கு அத்தனையும் கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் இவன் எனக்கு மாற்றமாக வாழுகிறானே. உண்ண உணவில்லாமல் துடிதுடித்து இறக்கிறார்கள், பட்டினி கிடக்கிறார்கள். ஒருவேளை சொத்துக்கு வழி இல்லை, ஆனால் வெடில் கொளுத்தப்படுகிறது. இரவெல்லாம் வாலிபர்கள் அனாச்சாரத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். அல்லாஹ்வின் கோபம் வெளிப்பட்டால் என்ன நடக்கும்? இன்று காலையில் ஒருவர் சொல்லுகிறார், ஜனவரி 1ஆம் தேதி எங்காவது ஒரு இடத்துல போயிட்டு, ஒரு நாட்டுப்புறத்தில் போயிட்டு இருந்துட்டு வர கிடைக்குமுண்டா, அதை விட பெரிய சந்தோஷம் ஒன்றுமில்லை. அந்த இரவை நினைக்கின்ற போது பயமாக இருக்கிறது. ஏன்? பாவங்கள் உச்சமாகின்ற போது அல்லாஹ்வின் கோபம் வெடிக்கும். அந்த இந்த விதத்தில் வெடிக்கும். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தெரியாது. அது அனலாக வெடிக்கும், நெருப்பாக வெடிக்கும், சூறாவளியாக வெடிக்கும், சுனாமியாக வெடிக்கும். ஆனால் அஸ்ஸதகத்து துத்ஃபிஉ கலபர் ரப், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்குகின்ற ஒரு ஆயுதம் உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் கொடுக்குகின்ற தர்மம், ஒரு மனிதன் கொடுக்குகின்ற சதகா, ஒரு மனிதன் கொடுக்குகின்ற ஈந்து கொடுக்குகின்ற பணம், பொருள், சொத்து படைச்ச ரப்புடைய கோபத்தை தணிக்கும். எங்களுக்கு விளங்காது. 1000 உயிர்களை ஒரு மனிதன் வீட்டுக்குள் இருந்து கொடுத்த தர்மம் 1000 உயிர்களை காத்திருக்கும். மிக பெரும் சூறாவளியை தடுத்திருக்கும். ஆனால் அது வெளிப்படையில் விளங்காது. எனவேதான் இந்த சதகா இருக்கிறதே, தர்மம் இருக்கிறதே, அது சாதாரண ஒன்றல்ல. இங்க இருக்கிற பழைய ஆட்கள்கிட்ட கேட்டா தெரியும். இப்பதான் ஊர்ல, கிராமங்கள்ல, மஸ்ஜிதுகள்ல சல்லி சேர்க்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளுடைய வரலாற்றையும் புரட்டி பாருங்கள். முஸ்லிம் பாடசாலைகளின் வரலாற்றை புரட்டி பாருங்கள். அடைய காணிகள் யாரோ ஒருவரால் வக்ஃபு செய்யப்பட்டதாகத்தான் இருக்கும். அநேகமாக அரசாங்க பாடசாலைகள் கூட அரச சொத்தாக இருக்காது. அதிகமான சொத்துக்கள் முஸ்லிம்களால் வக்ஃபு செய்யப்பட்டதாகத்தான் இருக்கும். பள்ளி வாயல்களுடைய காணிகள் முஸ்லிம்களால் வக்ஃபு செய்யப்பட்டதாகத்தான் இருக்கும். எனக்கு தெரிந்ததற்கு நான் சுமார் 100-200 பட்டியல் போட்டு சொல்லுவேன், பேரோடு சொல்லுவேன். யார் எங்கு எப்போது கொடுத்தார்கள்.
அந்த அளவுக்கு இந்த நாட்டிலே வக்ஃபு என்பது மனித ரத்தத்தோடு கலக்கப்பட்ட, சதகா என்பது முஃமின்களோடு கலக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. மன்னிக்கணும், என்ன ஒருத்தர் கேட்டாரு, இந்த கிட்டத்தில் வெள்ளம் வந்த நேரத்தில், ஈஸ்டர்னில் வெள்ளம் வந்த நேரத்தில் ஒருத்தர் கேட்டார், ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், அதிகமானவங்க சொல்கிறாங்க பாவம் செய்கிறதுனால இப்படி அழிவுகள் சோதனைகள் வரும் என்று சொல்கிறாங்க. ஆனால் கொழும்புல இவ்வளவெல்லாம் நடக்குது, பெருசா ஒன்றே காணல. நஅூதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் அன்று எடுத்த அடுப்பில் அடுத்த வார்த்தை ஒன்று சொன்னேன். கொழும்பை காப்பது கொழும்பின் தர்மம், கொழும்பை காப்பது கொழும்பின் சதகா. ஒரு அனர்த்தம் நடக்கிறது, மீரானியாவுடைய ஜுமாவிலே குத்பாவிலே, அந்த சுனாமியுடைய நேரம் ஒரு குத்பா பிரசங்கம் செய்கிறேன். மாலை நேரம் அந்த பள்ளி வாயலில் இடம் கிடையாது, பொருட்கள் எல்லாம் வந்து குவிந்து இருக்கிறது, பள்ளியில தொழுறதுக்கு இடம் கஷ்டம். இந்த சதகா இந்த கொழும்பை காக்கிறது என்று சொன்னேன். நான் கொழும்புல டீச் பண்ற நேரத்தில் ஸ்கூல்ல இந்த அனர்த்தம் ஒன்றுக்கு பிள்ளைகள்கிட்ட பணம் சேர்த்தேன், கொடுப்போம் உண்டே. ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஸ்கூல் விடுது, கொஞ்சம் பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிற கூட்டாளி வார்த்தை சல்லி கேட்கிறான். ஏண்டா வாப்பான்னு கேட்டேன். இல்லை, பஸ்ஸுக்கு போக்கு அந்த சல்லியை கொடுத்துட்டேன் சார், பஸ்ஸுக்கு போக்கு அந்த சல்லியை கொடுத்துட்டேன் சார், பஸ்ஸுக்கு போக சல்லி இல்லை. அன்பானவர்களே, அந்த தர்மம் தான் இந்த நாட்டில் அதிகமான சோதனைகளை அல்லாஹு தஆலா சாதிக்கின்ற பலமாக ஆக்கி வைத்தது. எனவேதான் அன்பு சகோதரர்களே, இந்த சதகா இருக்கிறதே ஒவ்வொரு தனி நபருடைய குடும்பத்தின் பாரம்பரியமாக, தன் குடும்பத்தின் அடையாளமாக மாற வேண்டும், தன் குடும்பத்தின் அடையாளமாக மாற வேண்டும். வரலாற்றிலே புரட்டி பாருங்கள், சில ஊருக்கு போனா இவங்கட அப்பா, இவங்கட அப்பட வாப்பா, அவங்கட காணிதான். இந்த பாடசாலை இந்த அப்பட பேர்ல தான் இருக்குது. அடிப்பட டீன் இந்த குடும்பத்துக்கு தான் சொந்தம். எப்படி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜிதுன் நபவியை கட்டுகின்ற போது 2 ஏழை அனாதைகளின் சொத்து என்று சொன்னார்களோ, இன்று வரைக்கும் மிம்பரும் கிதாபுகளும் அதை பேசுகிறதோ, அதுபோன்றுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே நாங்கள் எக்கச்சக்கமான மஸ்ஜிதுகளையும் மதுரசாக்களையும் காணிபூமிகளையும் சொத்து சுகங்களையும் வக்ஃபு செய்யப்பட்டதாக காணுகிறோம். ஏன்? இந்த சதகாவின் பொறுமதியை முன்னோர்கள் விளங்கி இருந்தார்கள், சதகாவின் இரகசியத்தை முன்னோர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சகல பிரச்சனைகளுக்கும் இந்த சதகா மிக பெரும் தீர்வு என்று சொன்னேன். ஹதீஸை புரட்டி பாருங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு முஃமின் எதிர்பார்ப்பு என்ன? நல்லா மௌத்தாகணும், கலிமா சொல்லிக்கொண்டு மௌத்தாகணும், ஒரு சுவர்க்கவாதியா மௌத்தா போகணும். என்ற ரூஹ் கடைசி நேரம் பிரிகிற நேரத்தில் நான் அடிபட்டு தலை திருச்சி உடம்பில்லாம பாக்கடவில்லாம அவிஞ்சு போய் புழுத்து போய் அலாவுது பில்லா ஜனாசாக்கள் கிட்டத்தில் ஒரு ஊரில் ஒரு ஜனாசா, அல்லாஹ் மன்னிக்கணும், மௌத்தாகி 7 நாள் ஒத்தருக்கும் தெரியா ஜனாசா. ஒரு ஊரிலும் துருநாற்றம் அடிக்குது, யாருக்கும் தெரியா. கடைசியில ஜனாசாவை தேடினா, ஜனாசான்னு தெரியாது, தேடினா முழு உடம்பும் புழு, ஒரு காலும் ஒரு கையும் தொங்கிக் கொண்டு இருக்குது. ஒரு பலகை கட்டில் யானை பார்க்கறதுக்கு போன மனுஷன், யானை பார்க்கறதுக்குன்னு சொல்ற கூடாரத்தில் இருந்த மனுஷன் பலகை கட்டில் இருந்து விளக்கொள்ளதான் மௌத்தாயிக்கிறார். ஒரு காலும் கையும் தொங்குது, காலாலையும் கையாலையும் புழு வடியுது. நஅூதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவருடைய இறுதி மொழி அல்லாஹு அலம். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பயம் இருக்கிறது, என்ற கடைசி முடிவு நல்லா வரணும், கடைசி முடிவு நல்லா வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கொடுக்குகின்ற சதகா மீதத்த சூ, கெட்ட மரணத்தை விட்டும் உங்களை காக்கும். நீங்கள் கொடுக்கும் தர்மம் உங்களை கெட்ட மரணம் வராமல் காக்கும். இதை விட என்ன வேணும் உலகத்தில்? இதை விட என்ன வேணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? நீங்க ஒரு ஈத்த
ரத்தப்பல துண்டச்சரி கொடுத்து நரகத்தின் கொடூரத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் மரணிக்கின்ற போது அல்லாஹ்விடம் கடைசியாக கெஞ்சுகின்ற வார்த்தை என்ன? அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபில் ஐயஅதிய அஹதகுமுல் மௌத் ஃபயகூல் ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக் வஅகும் மினஸ் சாலிஹீன். ஃபஅஸ்ஸதக், எனக்கு ஒரு செகண்ட், ஒரு நிமிடம், ஒரு வினாடி தாயா அல்லாஹ், இந்த சொத்தை நான் கொடுத்துட்டு வாரேன், நான் தர்மம் கொடுத்துட்டு வாரேன், நான் சதக்கா செய்துட்டு வாரேன். அன்பு சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அடியானுக்கு தந்திருக்கின்ற மிக பெரும் பலம் இந்த சதக்காவுடைய பலம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு நோய் நொம்பலத்துக்கு எவ்வளோ செலவழிக்கிறோம் சகோதரர்களே. இன்றைக்கு கேள்விப்படாத நோய்கள், பயங்கரமான நோய்கள், உள்ளங்களை உறுத்துகின்ற நோய்கள். எத்தனை ஜனாசா உங்களுக்கு தெரியுமா? ஊருக்கு கொண்டு வராம மகரகமையோடு அடக்கப்பட்ட ஜனாசாக்களை பற்றி விசாரிச்சுக்கிறீங்களா? டைம் இல்ல ஜனாசாவை காட்டலான்னு சொல்லி அடக்கப்பட்ட ஜனாசாக்களை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஏன்? பயங்கரமான நோய்கள், சொல்ல முடியாத நோய்கள். அந்த நோய்களால் அந்த மனிதர்கள் படுகின்ற வேதனை வேறு, நோவினை வேறு, கஷ்டம் வேறு, துன்பம் வேறு. மரணித்ததன் பின்னால் ஜனாசாவை கூட பார்க்க முடியாத அகோரம் வேறு. அல்லாஹ் எங்களை ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய நோய்க்கு மருந்தாக நீங்கள் சதக்காவை ஆக்குங்கள். உங்களுடைய நோய்களுக்கு மருந்தாக நீங்கள் சதக்காவை ஆக்குங்கள். தாஉ மர்லாக்கும் பிஸ்ஸதகா. உங்களோட நோயாளிக்கு நீங்க சதக்காவால மருந்து செய்யுங்க. உங்களோட நோயாளிக்கு நீங்க சதக்காவால மருந்து செய்யுங்க. சதக்காவால் எப்படி மருந்து செய்யலும்? நம்பிக்கை வரணும் சகோதரர்களே, நம்பிக்கை வரணும். நான் கொடுக்கின்ற 100 ரூபா, நான் கொடுக்கின்ற 1000 ரூபா, நான் கொடுக்கின்ற வக்ஃப், நான் கொடுக்கின்ற சொத்து, அது நிச்சயம் 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 என் நோயை போக்கும், நோய் வராம காக்கும், என் பிள்ளையை பாதுகாக்கும். ஒரு பாப்பாக்கு புள்ள வெளியே போனா வரங்காட்டின் பயம். இன்றைக்கு இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை என்ன? சும்மா யோசிச்சு பாருங்க. வாப்பாக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுத்த ஒவ்வொரு வாப்பாவும் உள்ளத்தால் நடுங்கி கொண்டு தான் இருக்கிற. நல்லா வளர்த்துடணுமே, கெட்ட பழக்கங்கள் வந்துடாம இருக்கணுமே, இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய இதுக்குள்ள மாற்றிக்கொள்ளாம இருக்கணுமே. இதை தீர்க்கிறதுக்கான இடம் என்ன? சதக்காவை கொடுத்து விட்டு சுஜூதில் தலையை வைத்து ரப்பிடத்தில் சொல்லுங்கள், உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் ரப்பு அல்லாஹ், உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் ரப்பு அல்லாஹ். அவன் புள்ளடு உள்ளத்தில கெட்ட எண்ணத்தை இல்லாமலாக்குவதற்கான மருந்தாக அல்லாஹ் வைத்திருப்பது சதக்காவை, தர்மத்தை. இந்த தர்மத்தை பேசணும்ன்றதுக்காக சொல்லல சகோதரர்களே, தர்மத்தின் வசனங்கள் இப்படித்தான் எங்களோடு பேசுகிறது, இப்படித்தான் பேசுகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, மிர்சத் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு டெய்லி பள்ளிக்கு வரக்கொள்ள என்ன வால்மண்ட் எடுத்துக்கொண்டு தான் வருவாங்க. இந்த வால்மண்ட் எடுத்துட்டு வருவாங்க, கையில் என்ன சரருக்கு கொடுக்கிறது. இவர் ஒரு நாள் வெங்காயத்தை எடுத்துட்டு வராரு, பள்ளிக்கு வரக்கொள்ள எடுத்துட்டு வராரு வெங்காயத்தை. அவரை கண்டு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மிர்சத் பின் அப்துல்லா, நீ இதை கொண்டு வந்திருக்கிறையே, இது நாத்தம் அடிச்சுமே, இது என்னத்துக்கு கொண்டு வந்தாய்? சொன்னார்கள், யப்ன அஹி இன்னஹு வல்லாஹி மா கான ஃபீ மன்சிலி ஷைஉன் அத்தஸத்தகு பிஹி. நான் சதகாவாக கொடுக்கிறதுக்கு என் வீட்டில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லை. ஆனா சதகா கொடுக்காம நான் பள்ளிக்கு போக விரும்பல. ஏன் தெரியுமா? தில்லுல் முஃமின் ஃபீ மின் யௌமில் கியாமா. ஒரு முஃமினுடைய நிழல் கியாமத்துடைய நாள்ல சதகா தான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த நிழல் கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு எனக்கு வீட்டில் எதுவும் இல்லாத நேரத்தில் இதையாவது கொடுப்போம் என்று எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாங்க. நம்பிக்கை சகோதரர்கள், நம்பிக்கை.
இப்போ வாப்பா யோசிங்க, இந்த மகண்ட கையில் நான் எவ்வளோ கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். பள்ளிக்கு ஒரு ஹதியா கொடுங்க, ஒரு ஏழைக்கு கொடுங்க, ஒரு கஷ்டவாளிக்கு கொடுங்க, என் புள்ள கொடுத்து பழகுங்க. அப்போ தான் நான் கபூரில் படுக்கிற நேரத்தில் என் புள்ள எனக்காக கொடுக்கும். நான் கபூரில் உறங்குகின்ற போது என் புள்ள கொடுக்கின்ற சதகா எனக்கு நேரடியாக வரும். பிள்ளைக்கு வீடு கட்டி வச்சிருப்பேன், கடை வாங்கி வச்சிருப்பேன், சொத்து சேர்த்து வச்சிருப்பேன், எல்லாம் கொடுத்திருப்பேன். ஆனா என் புள்ளைக்கு அதை என் வாப்பக்கு நன்மை போய் சேர்றதுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை கொடுக்காவிட்டால், உணர்வு வளர்க்கப்படாவிட்டால், நாங்க மண்ணறையில் இருக்கின்ற போது பிள்ளை நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவன் சுவையாக சாப்பிட்டு குவிப்பான். இன்றைக்கு கொழும்பை யோசிங்க, சாப்பாட்டு கடைகளை யோசிங்க. எதுக்கு இறைக்கிறான்? எதுக்கு இறைக்கிறான்? கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதை எல்லாம் இந்த நாவுக்கு ருசிக்காகத்தான் செலவழிக்கிறான், பயணத்துக்கு செலவழிக்கிறான், ஆடம்பரத்துக்கு செலவழிக்கிறான். ஆனா சஹாபாக்களை பத்தி அன்பு நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள், அவங்க பஜாருக்கு போறதே என்னத்துக்கு தெரியுமா? நான் சதக்கா கொடுக்கணுமே, 4 பணத்தை தேடி 4 பேருக்கு கொடுத்தடணுமே, அது எனக்கு கியாமத்தில் நிழலை கொண்டு வந்து தரணுமே. இதற்காகத்தான் தொழிலே செய்தார்கள், தொழிலே செய்தார்கள். புகாரியை புரட்டி பாருங்கள், சதகாவுடைய 1400 வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக புரட்டி பாருங்கள், ஆச்சரியமான வார்த்தைகளை காண்பீர்கள். சதகாவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு ஆழமாக பேசினார்கள். என்னோட பொண்டாட்டிமார் நரகத்துக்கு போறதை நாங்கள் ஒரு நாளும் விரும்புறது இல்லை. சஹாபாக்கள் அன்பு நபி தோழியர்களை பார்த்து சொன்னார்கள், நான் மிஅராஜுக்கு போனேன், அதிகமான பெண்கள் நரகத்தில் இருந்ததை கண்டுட்டேன், அதிகமான பெண்கள் நரகத்தில் இருந்ததை கண்டுவிட்டேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த நரகத்தை விட்டும் நீங்கள் சதகாவை கொண்டு உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அந்த பெண்மணிகள் காதிலும் கையிலும் அணிந்திருந்த அத்துணை நகைகளையும் கலட்டி கொடுக்கிறார்கள். போட்டுட்டு வந்த எதனையும் திரும்ப கொண்டு போகல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் வைத்து ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறார்கள். நபி அவர்கள் சதகாவை பற்றி பேசுகிறார்கள். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா தன்னை போட்டிருந்த எல்லாம் கலட்டி கொடுத்துட்டு போறான். அன்பார்வர்களை விளங்கினார்கள், நாளைக்கு நான் மௌத்தா போனா என்ன சந்தூக்கில் போக்கொல எதுக்காக சண்டை பிடிக்க போறாங்க? சேர்த்து வச்சதுக்கு தான் சண்டை, கடைக்கு சண்டை. அன்பாக இருந்த நான தம்பி பணத்துக்காக, பொருளுக்காக. எங்கட நாட்டில் நடந்த சம்பவங்களை யோசிச்சு பாருங்க. தோட்டத்தை பிரிக்கிற நேரத்தில் ஒரு தென்னை மரம் தனக்கு கூட வர வேண்டும் என்பதற்காக, அதை மூத்த நானாவுக்கு கொடுத்ததற்காக உம்மக்கு அடித்து தாய் மரணித்த வரலாறு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறது. காணியை பிரிக்கின்ற போது ஒரு தென்னை மரத்துக்காக தாய்க்கு அடித்து தாய் மரணித்த வரலாறு இந்த நாட்டிலே இருக்கிறது. பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் நடந்த கொலைகள் 1000 இருக்கிறது. காரணம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குகின்ற பணத்தின் பேராசையை கழித்து கொடுக்குகின்ற போது, விட்டு கொடுக்குகின்ற போது, தர்மமாக கொடுக்கின்ற போது அதில் கிடைக்குகின்ற பயனை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஊட்டி வளர்க்காத விளைவுகள் தான் அவைகள் எல்லாம். எனவே அன்பு சகோதரர்களே, அதனால் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அதிகமாக ஷைத்தானை விட்டும் பாதுகாத்துக்கொள்ள சொல்லி துஆ செய்ய சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர். ஷைத்தான்ட முதலாவது பணி என்ன தெரியுமா? எங்கட உள்ளத்துல கொடுத்தா குறையும், சொத்தில்லா போகும். நீ கஷ்டப்பட்டு தேடினதை இன்னமத்தனுக்கு கொடுக்கணுமா? பள்ளிக்கு கொடுக்கிறதுக்கு தான் 1000 பேர் இருக்கிறார். கோடியா சம்பாதிக்கிறவன் கொடுக்கட்டும், நீ லட்சம் தானே சம்பாதிக்கிறாய். லட்சம் சம்பாதிக்கிறவனை பார்த்து ஷைத்தான் சொல்லுவான், கோடி கொடுக்கிறவன் கொடுப்பானப்பா, நீ கொடுக்காத. 1000 கொடுக்கிறவனை பார்த்து சொல்லுவான், லட்சம் சம்பாதிக்கிறவன் கொடுப்பான், நீ எதுக்கு கொடுக்கணும்? அன்பானவர்களே, அதனால் தான் இஸ்லாம் சொல்லுது, லட்சம் அல்ல, கோடி அல்ல, உங்களோட 5% ரூபா, அதுவும் உங்களுடைய இஹ்லாஸும் உங்கள்கிட்ட இருக்கிற பெர்சன்டேஜும், இதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். ஒருவர்த்தின் 1 கோடி இருக்கிறது, அவர் 1 லட்சம் கொடுக்கிறார்.
ஒருவரிடத்தில் 1,00,000 இருக்கிறது, அவர் 25,000 கொடுக்கிறார். ஒருவரிடத்தில் 100 இருக்குது, அவர் 90 கொடுக்கிறார். அல்லாஹ்ட்ட ஆக பெஸ்ட் இந்த 90 கொடுத்தவர். எனவே அன்பான சகோதரர்களே, இதை விளங்கியதனால் தான் நாங்கள் திருப்பித்தற்கு கேட்கிறோம். அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா வரலாறு கேட்கிறோம், அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வரலாறு கேட்கிறோம், எல்லாம் படிச்சிருக்கிறோம். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். குர்ஆன் வருகிறது, குர்ஆன் ஆயத்து இறங்குது. என்ன, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்க ஒத்தரும் இல்லையா? அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்க யார் இருக்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு கடன் தேவைப்படுகிறதா? அல்லாஹ்வுடைய ரசூலிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வராங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அயுரீதுல்லாஹுல் கரம், அல்லாஹ் கடன் கேட்கிறானா? அல்லாஹ்வுக்கு கடன் தேவைப்படுகிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், அல்லாஹ் உன்னுடைய சொத்துக்களை அல்லாஹ்வுக்காக கொடுப்பதை எதிர்பார்க்கிறார். உடனே அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஈத்தப்பழ தோட்டத்தோடு இருக்கின்ற முழு சொத்தையும் லில்லாஹி வ இலா ரசூலி, அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய ரசூலுக்காகவும் கொடுத்து விட்டேன். சும்மா வல்ல, வீட்டுக்கு போறாங்க, வீட்டு வேலியில் இருந்து கொண்டு சத்தமிடுறாங்க, யா உம்ம தஹ்தா, யா உம்ம தஹ்தா, இக்ரிஜி இக்ரிஜி மின் பைத்திகி. ஏ உம்மு தஹ்தா, வீட்டு வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா. அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா பார்த்து உம்மு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, என்ன பிடிச்சிச்சு, ஏன் அப்படி சொல்றீங்க? அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க சொன்னாங்க, அபூ தஹ்தாவே, அபூ தஹ்தா ரலி சொல்றாங்க, உம்மு தஹ்தாவே, இந்த வீட்டையும் வீட்டோடு இருக்கின்ற காணியையும் அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டேன், நீ விட்டுட்டு வெளியே வா. உம்மு தஹ்தா புள்ளைய கையில வச்சிட்டு அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரபி பைஹக யா அபா தஹ்தா, அபூ தஹ்தாவே, இன்றைக்குத்தான் லாபமான வியாபாரம் ஒன்று செஞ்சுக்கிறீங்க. நாங்க கொடுத்துட்டு வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும்? நாங்க கொடுத்துட்டு வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும்? இப்படித்தான் ஹஸரத்மார் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க இப்படி பாஞ்சு பிடிச்சு கொடுக்கணுமா? இப்படி அவசரப்படணுமா? புள்ள குட்டி இருக்குதா இல்லையா? அல்லாஹ் தருவான் தான், தருவான்னு கிடைச்செல்லாம் கொடுக்கிறா. நீங்க நாளைக்கு மண்டே போட்டா எந்த ஹாலாத் என்ன? 1000 தத்துவம் பேசுவார்கள். ஆனால் அந்த பெண் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த பெண் சொல்லுகின்ற வார்த்தை ரபி அல் பைஹ் யா அபா தஹ்தா, அபூ தஹ்தா, இன்றைக்குத்தான் லாபமான வியாபாரம் செஞ்சுக்கிறீங்க. நபி அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கம் மின் இதுக்கி ரதாஇன் லி அபி தஹ்தா ஃபில் ஜன்னா, அபூ தஹ்தா சுவர்க்கத்தில் எவ்வளவு பெருமதியான சுவையான ஈத்தம் பழங்களை, ஈத்தம் மரங்களை தனக்காக ஆக்கி கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, ஆசைப்பட வேண்டும். என் புள்ள நோய் இல்லாமல் வாழணும், என் புள்ளட அறிவு ஆற்றல் கூடணும், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், என் மனைவிக்கும் எனக்கும் இடையில் அன்பு வரணும், என் மனைவிக்கும் என் தாய்க்கும் இடையில நெருக்கம் வரணும், என் குடும்பங்கள் பிரிஞ்சிடாமல் வாழணும், என் சொத்து சுகத்தில் லாபம் வரணும், நாங்கள் போகிற பிரயாணம் நிம்மதியாக அமையணும், பிரயாணத்தில் ஆபத்துக்கள் வராமல் பாதுகாக்கணும். இவ்வளோ நாளும் ஆழமாக யோசிக்கல. போன கிழமை ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருவர் மூத்தா போனதுக்கு பின்னால தான் ஆழமாக யோசித்தேன் ஒரு விஷயத்தை. எல்லோருக்கும் பாடமாக இருக்கும்ன்றதுனால சொல்கிறேன். தியத்துடைய பாடம் இருக்குதே, சாதாரணமான ஒரு பாடம் இல்லை. நான் ஒரு வாகனம் ஓட்டுறேன், எந்த மிஸ்டேக்கும் இல்லை. நான் தவறி போயிட்டு ஒரு வாகனத்தில் அடிச்சிட்டேன், அந்த வாகனத்தில் இருந்தார், மூத்தா போயிட்டார். எந்த குத்தமும் இல்லை, தவறி போய் முட்டினே, அவர் பட்டார், அவர் மௌத்தா போயிட்டார். என்ன தியத்? 100 ஒட்டகங்களுடைய பொறுமதி அவருக்கு கொடுக்கும். இல்லாட்டி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு இல்லை. தவறி வேணுமென்றல்ல, தவறுதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த வரலாற்றிலே நடந்த பல நிகழ்வுகளையும் தியத்துடைய குர்ஆனுடைய வசனத்தையும் வைத்து பாருங்கள். தியத்துடைய குர்ஆனுடைய வசனம் இதை தெளிவாக சொல்லுது. வேணுமென்றல்ல, தவறுதலாக ஏண்ட கையால இன்னமொத்தண்ட உசுறு போனா நான் 100 ஒட்டகங்களுடைய பொறுமதி கொடுக்கணும். ஸ்ரீலங்கா காசிக்கு கிட்டத்தட்ட 5.5 கோடி 6 கோடி வரும். கொடுத்தாத்தான்
என்ற தியத் செல்லுபடியாகும். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வராமிக்கிறதுக்கு எங்களுக்குள்ள வழி என்ன? எங்களுக்குரிய வழி என்ன? அஸ்ஸதகத்து ரத்துல் பலாஇ வல் கலா. நான் பிரயாணம் போறேன், போக்கல ஒரு 100 ரூபாய் சல்லிய பள்ளியுடைய உண்டியல்ல வீட்டில் போட்டுட்டு போறேன், மதரசாவுடைய உண்டியல்ல போட்டுட்டு போறேன். இது அந்த ஆபத்தை விட்டும் காக்கும் என்பது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்ற உண்மை. இந்த நம்பிக்கை வரும். என்ற பிள்ளை அனுப்புறோம், எக்ஸாமுக்கு அனுப்புறோம், சதக்காவுடைய நம்பிக்கை வரணும். கொடுத்துட்டு போறோம், ஞாபக சக்தி வரும். வியாபாரத்துக்கு போறோம், கொடுத்துட்டு போறோம், வியாபாரத்தில் லாபம் வரும். இந்த யகீன் வரணும். எனவே அன்பு சகோதரர்களே, சதக்காவுடைய பாடத்தை போல ஒரு முஃமினுக்கு மிக பெரும் பாதுகாப்பான பாடம் எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு சதக்கா நோயையும் காக்கும், கெட்ட மரணத்தையும் காக்கும், ஆபத்தையும் காக்கும். எல்லாருக்கும் இருக்கிற வெறுப்பென்னா டக்குன்னு மௌத்து வந்துடப்படா. கொஞ்ச நாளாலும் வாழணும். புள்ள குட்டிகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்து சந்தோஷமாக வாழணும். இதுக்கு கூட கலா கதிரில் மாத்திர அதிகாரம் பலம் யாருக்கும் இல்லை. அஸ்ஸதகத்து ரத்துல் பலாஇ வல் கலா. கலா கதிரில் எழுதப்பட்ட ஆயுளை கூட மாற்றும் சக்தி சதக்காவுக்கு இருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, சதக்காவுக்காக எங்களை ஒதுக்குவோம், என பிள்ளைகளை பழக்குவோம். நாங்கள் தேடி வச்சத்தில் எங்களுக்கு ஏழுமானத்தை மஸ்ஜிதுகளுக்காக, மதரசாக்களுக்காக, பொது நிறுவனங்களுக்காக, ஏழைகளுக்காக கொடுப்போம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒரு அடிமை வருது. உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. உடனடியாக இந்த அடிமையை வீட்டை விட்டு வெளியேற்றுங்க என்று சொல்றாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னத்தை கேட்டு நபி அவங்க ஆயிஷா நாய்க்கு சொன்னோன்னே அந்த அடிமையை வெளியேற்றாங்க. போக்கள் அந்த அடிமையோட கையில் 2-3 ஒரு ஈச்சப்படத்தை கொடுக்குறான். அந்த அடிமை ஈச்சப்படத்தில் பாதியை திண்டுட்டு அடுத்த பாதியை ரோட்டில் போகிற ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்குறா. உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த அடிமையை மீண்டும் விலைக்கு வாங்குங்கள், அவளுடைய சதகா அவளை நரகத்தை விட்டும் காத்து விட்டது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட பலம்தான் எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்டிருக்கின்ற இந்த சதகா என்ற பலம். அல்லாஹு தஆலா அதன் பக்கம் ஆசையை தருவானாக. எங்களுக்கு தந்திருக்கின்ற சொத்துக்களில், பணங்களில், காசுகளில், காணிகளில், வீடுகளில் அல்லாஹ்வுக்காக என்று ஈர்ந்து கொடுக்குகின்ற தன்மையையும் சேர்த்து தருவானாக. அல்லாஹ்வுக்காக கொடுப்பதில் இன்பத்தை தருவானாக. அல்லாஹ்வுக்காக கொடுப்பதில் சந்தோஷத்தை தருவானாக. அல்லாஹ்வுக்காக கொடுப்பதில் இருக்கின்ற பலத்தை காட்டுவாயாக. அதை கொண்டு எங்களுடைய துணை பிரச்சனைகளையும் சுலபமாக நீக்கி அருள்வாயாக. யார் யாரெல்லாம் சதக்காக்கள் தர்மங்கள் செய்து இந்த பூமியை விட்டு மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை சுவர்க்கத்து பூஞ்சோலைகளாக ஆக்கி அருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.